Juju baby, come and play, sing and dance the Juju way. ABC and 1, 2, 3, learning fun for you and me. இது சில்வாரா நகரம். அமைதியான பசுமை நிலப்பரப்புகள், காலம் கடந்த அழகு மற்றும் கனிவான மக்களால் பிரபலமான ஒரு நிலம். இந்த அமைதியான நகரத்தில் நாம் லியோரா என்ற இளம்பெண்ணை சந்திக்கிறோம். லியோராவின் சாகசம் தொடங்குகிறது. இப்போது நாம் லியோராவின் கதையை சொல்லத் தொடங்குகிறோம். இந்த தைரியமான இளம்பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது நாம் அவளின் உலகிற்கும் முன்னிற்கும் பயணத்திற்கும் அடியெடுத்து வைக்கிறோம். அரசரும் அரசியும் தங்களின் சிறிய லியோராவை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் இருந்தனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் அழகானதும் மகிழ்ச்சியுடனும் கூடிய வாழ்க்கையை நடத்தினர். என்ன அழகாக சிரிக்கிறாள் பாருங்கள், அவள் நம் உலகம். குட்டி அப்பாவிடம். பல மாதங்களுக்கு பிறகு சில்வாரா நகரம் முழுவதும் ஒரு நோய் பரவியது. ராணி லீடா கடுமையாக பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தார். நம் குட்டி லியோராவை பாதுகாப்பதாக எனக்கு சத்தியம் செய்யுங்கள். அவள்தான் நம் ஒரே நம்பிக்கை. நான் சத்தியம் செய்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன். நாட்கள் கடந்துவிட்டன. ராஜா லியோராவை முழு மனதுடன் கவனித்துக் கொண்டார். ஆனாலும் அவளை வளர்க்க யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஏங்கினார். அப்பா, பட்டாம்பூச்சிகள் பறந்து என்னுடன் விளையாடுவதை பாருங்கள். நானும் அவர்களுடன் விளையாடுவேன். ஆமாம் குட்டிமா, நானும் எப்போதும் இங்கே இருந்து உங்களை கவனித்துக் கொள்வேன். நாட்கள் கடந்துவிட்டன. ராஜா வேறொரு பெண்ணை மணந்தார். ஆனால் புதிய ராணிக்கு லியோராவை பிடிக்கவில்லை. அவள் உலகின் மிக அழகான பெண்ணாக இருக்க விரும்பினாள். நான் உலகின் மிக அழகான பெண்ணாக இருக்க வேண்டும்? ஓ கண்ணாடி, இந்த உலகத்தில் யார் மிகவும் அழகானவர் என்று சொல். சந்தேகமே இல்லை, அது உங்கள் மகள் லியோராதான். மாயா கண்ணாடியே, இந்த குழந்தையின் முகம் ஏன் எப்போதும் என்னுடையதை விட அதிகமாக மின்னுகிறது என்று சொல். ஏனென்றால் உண்மையான அழகே பொறாமையில் அல்ல, கருணையில் வாழ்கிறது. நிறுத்து. ஒரு நாள் நான் இதை மாற்றுவேன். வெளிச்சம் மங்கிவிடும். அவள் ரகசியமாக சதி செய்து வேட்டைக்காரனுக்கு உத்தரவு பிறப்பித்தாள். ஆனால் மாட்சிமை தங்கிய அவர்களே, அவள் ஒரு அப்பாவி குழந்தை அல்லவா? நான் சொல்ற மாதிரி செய், இல்லன்னா விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அம்மா, என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல, நான் நல்லா இருக்கிறதா எனக்கு தோணல. என் தலை ரொம்ப வலிக்குது. உங்க வலி போக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அம்மா. ரொம்ப அன்பா இருக்க செல்லமே. ஆனாலும் இந்த வலி அவ்வளவு சுலபமா குணமாகாது. இத அப்படியே விடு. ஒரே ஒரு மருந்து இருக்கு. எல்டோரியா பள்ளத்தாக்குல இருக்கும் ஒரு அதிசய மூலிகை. அது இல்லாம என் வலி போகாது. கவலைப்படாதீங்கம்மா, நான் அந்த மூலிகையை எடுத்துட்டு வரேன். உங்க சித்தி உன்னை இந்த காட்டுல விட்டுட்டு வர சொன்னாங்க. என்னை இங்க தனியா விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? மன்னிச்சிடுமா, என்னால எதையும் விவரமா சொல்ல முடியாது. உன்னை பத்திரமா இருக்க வைக்க என்னால முடிஞ்சதை நான் செய்றேன். எல்டோரியா நகர மக்கள் உனக்கு உதவி செய்யலாம். நீ அவங்கள போய் பாரு. என்னை இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க, பயமா இருக்கு. இல்லம்மா, என்னால உன்னோட வர முடியாது. மன்னிச்சிடு. நீ பத்திரமா இரு. நான் நிறுத்தக்கூடாது. நான் தைரியமா இருக்கணும். எல்டோரியா மக்கள், நான் அவர்களை கண்டுபிடிக்கணும். லியோராவின் பயணம் அவளை எல்டோரியா என்ற கிராமத்திற்கு அழைத்துச் சென்றது. அவள் வந்ததும் மக்கள் வானத்தை பார்த்தார்கள். மேலே தங்க ஒளி மின்னியது அவளுடைய விதி தொடங்கியதற்கான அறிகுறியாகும். லியோராவுடன் எல்டோரியாவிற்கு செல்வோம். இந்த கதையில் அவளுக்கு என்ன அதிசயங்கள் காத்திருக்கின்றன என்பதை காண்போம். அங்க பாருங்க, மேல. என்னது அது? வானத்துல? இது ஒரு அடையாளம். இது ஒரு விஷயத்துக்கான முன்னறிவிப்பு.
ஆரம்ப காலத்திற்கு முன்பு அமைதி பள்ளத்தாட்டை காக்க பாம்பு டிராகன் சபிக்கப்பட்டது. மந்திரத்தால் கட்டப்பட்டிருக்கும் அது சரியான நேரத்தில் சரியான நபர் வரும் வரை ஒருபோதும் வெளியேற முடியாது. அப்போதுதான் சாபம் உடைக்கப்படும், மேலும் பள்ளத்தாக்கின் ரகசியம் வெளிப்படும். பாட்டி, அந்த டிராகனை பத்தி இன்னும் சொல்லுங்க. பாம்பு டிராகன் அந்த பள்ளத்தாக்கின் வழியாக முடிவில்லாமல் சுழன்று கொண்டிருக்கிறது. அதன் கண்கள் சோகத்தால் எரிகின்றன. ஏனென்றால் அது பள்ளத்தாக்கை காக்க சபிக்கப்பட்டது. இரும்பினால் அல்ல, மாறாக ராஜ்யத்தை விட பழமையான மந்திரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒற்றை கர்ஜனை மலைகளை உலுக்கியது. ஆனால் அதன் கோபத்தின் கீழ் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளது. ஓ, எனக்கு புரியுது. பள்ளத்தாக்கு ஆபத்தானதா இருக்கும்னு தோணுது. பாட்டி, தயவு செய்து பள்ளத்தாக்குக்கு போற வழியை எனக்கு சொல்லுங்க. லியோரா, அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அங்கே போனவர்கள் யாரும் திரும்பி வரவே இல்ல. பாட்டி, எனக்கு வேற வழி இல்ல. தயவு செய்து எனக்கு வழி காட்டுங்க. ஒரு ரகசியம் லியோரா, ஒரு மந்திர பாட்டு சத்தம். அதன் மெல்லிசை மட்டுமே பாம்பை அமைதிப்படுத்தி மீண்டும் மென்மையாக்க முடியும். நான் நிச்சயமாக வெற்றியுடன் திரும்பி வருவேன். மனதில் தைரியத்துடன் லியோரா தனது பையுடன் பயணத்தை தொடங்கினாள். லியோரா, போகாத. பள்ளத்தாக்கு சபிக்கப்பட்டது. போன யாரும் திரும்பி வந்ததில்லை. இங்கேயே இரு. அது பாதுகாப்பான இடமில்லை. தன் மனதில் தைரியத்துடன் லியோரா தனது நம்பிக்கைகளையும் கனவுகளையும் சுமந்து செல்லும் ஒவ்வொரு அடியிலும் தனது பாதையை தேர்ந்தெடுத்தாள். அமைதி பள்ளத்தாக்கை நோக்கிய அவளது பயணம் தொடங்கியது. ஆபத்து நிறைந்த இடம், போகாதே. போகாதே, செல். அவள் சபிக்கப்பட்ட பாதையில் போகிறாள். அவளுக்கு என்ன காத்திருக்கிறது என்று தெரியவில்லை. பாம்பின் சீற்றத்தை பற்றி எச்சரிக்கையாக இரு. எச்சரிக்கையாக இரு. இது ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. நான் இங்க இருக்க கூடாது. தயவு செய்து யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. பாட்டியின் அறிவுரையை நினைவில் கொண்டு அவள் தைரியத்தை வரவழைத்து காட்டுக்குள் மேலும் நகர்ந்தாள். கடைசியாக லியோரா அமைதி பள்ளத்தாக்கை அடைந்தாள். பழங்கால கற்களை சுற்றி மூடு பனி சூழ்ந்தது. பள்ளத்தாக்கே அவளுக்காக காத்திருப்பது போல காற்று மாயாஜாலத்தால் கனமாகியது. அமைதி பள்ளத்தாக்கு நிலவொளியில் மின்னியது. அதன் நதி வெள்ளியைப் போல பிரகாசித்தது. பைன் மரங்கள் காவலர்களாக அசையாமல் நின்றன. காற்று எப்போதும் போலில்லாமல் விசித்திரமான ஓசையுடன் அடித்துக் கொண்டு இருந்தது. கோட்டை தீப்பிடித்து எரிவது போலவும் அவளுடைய குடும்பத்தினர் துக்கத்தில் அழுவது போலவும் மாயாஜால பிரதிபலிப்பில் ஒரு காட்சி மின்னியது. லியோராவின் இதயம் ஏக்கத்தால் வலித்தது. ஒரு தருணம் நம்பிக்கை மின்னியது. ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக அது ஒரு மாயை மட்டுமே என்பதை லியோரா அறிந்தாள். திகைத்து துக்கமடைந்த அவள் கொடூரமான உண்மைக்கும் அவள் ஏங்கிய பொய்யான வாக்குறுதிக்கும் இடையில் உறைந்து நின்றாள். தன் நம்பிக்கையையும் முழு உறுதியையும் ஒருங்கிணைத்து லியோரா தனக்குள் கூறிக்கொண்டாள். என்னால் இதை செய்ய முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பயம் இல்லை. ஆற்றின் மேலே உள்ள கல் பாதையில் அவள் கவனமாக அடியெடுத்து வைத்தாள். அதே நேரத்தில் கீழே உள்ள நீர் கடுமையாக கிளர்ந்தெழுந்து ஒளிரும் மாயைகளுடன் மின்னியது. அவளுக்கு முன்னால் ஒளிரும் எதிரொலி பள்ளத்தாக்கு எழுந்தது. அதன் வாசல் மூடுபனி மலைகளால் மூடப்பட்டிருந்தது. லியோராவை சுற்றி பாறைகள் சரிந்ததால் அவள் கால்களுக்கு கீழே நிலம் தடுமாறியது. நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். பயம் என்னை பின்னுக்கு தள்ள விட மாட்டேன். பாம்பு டிராகனின் நிழல் அவள் மீது படர்ந்ததும் லியோராவின் கண்கள் விரிந்தன. அவள் உரத்த பயமுறுத்தும் அலறலை வெளியிட்டாள். இருண்ட நிழல்களிலிருந்து பாம்பு டிராகன் விரிவடைய தொடங்கியது.
பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. லியோராவை இமைக்காமல் பார்த்தபோது அதன் மரகத கண்கள் கடுமையாக மின்னின. ஒரு நெருக்கமான மினுமினுப்பு அதன் கூர்மையான கோரை பற்களை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் அதன் நாக்கு ஒரு உயிருள்ள சுடரை போல மின்னியது. பாம்பு டிராகன் அதன் பிரம்மாண்டமான இறக்கைகளை விரித்து வானம் வரை அகலமாக நீட்டியது. என்னால் முடியாது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டியின் வார்த்தைகள் பயத்தை அல்ல, ஒளியை சுமந்து செல். தயவு செய்து இந்த லாந்தரின் சுடர் என்னை வழிநடத்தட்டும். ஏன் நீ என் எல்லைக்குள் வந்தாய்? நான் உங்களை தேடி இங்கு வரவில்லை. உண்மையை தேடவே வந்தேன். இடி போன்ற முழக்கத்துடன் பாம்பு டிராகன் அதன் பெரிய தலையை லியோராவை நோக்கி தாழ்த்தியது. காற்று கனமாகியது. லாந்தரின் சுடர் அலைந்தது. மிருகத்தின் இருப்பு அவள் மீது அழுத்தும் போது காலமே அதன் மூச்சை பிடித்துக் கொண்டது போல் தோன்றியது. நான் நம்பிக்கையை சுமக்கிறேன், பயத்தை அல்ல. உன் பார்வை என்னை சோதித்தால் நான் அதை தாங்குவேன். நீ நம்பிக்கையை பற்றி பேசுகிறாய். மரணமே, ஆனால் நம்பிக்கை உடையக்கூடியது. இந்த பள்ளத்தாக்கில் நீ நுழைவதற்கு முன்பு பலர் துணிச்சலான வார்த்தைகளுடன் நுழைந்தார்கள். திரும்பி வந்தவர்கள் யாருமே இல்லை. பாம்பு டிராகனின் கண்கள் பிரகாசமாக எரிந்தன. அதன் பெரிய தலை இன்னும் நெருக்கமாக வந்தது. லியோராவை சுற்றி புகை போல சூடான மூச்சு சுருண்டது. அதன் மார்பிலிருந்து ஆழமாக ஒரு உருமல் சத்தம் வந்து லியோராவின் லாந்தர் காட்டுத்தனமாக மின்னியது. அவளுடைய இதயம் துடித்தது. டிராகன் அவளை நம்பவில்லை. அதன் கட்டுப்பாடற்ற பார்வையில் பயம் பனிக்கட்டி போல அவளது நரம்புகளில் பரவியது. ஏன் நீ ஓடவில்லை? என் நிழல் மட்டுமே அனைவரையும் பயமுறுத்துகிறது. ஆனால் நீ தைரியமாக என் முன் நிற்கிறாய். ஏனென்றால் ஓடுவது நான் தோற்றுவிட்டேன் என்ற அர்த்தம். அது நான் பயந்தாலும் உன்னை எதிர்கொள்வேன். பயத்தை என்னால் உணர முடிகிறது. ஆனால் நீ வைத்திருக்கும் இந்த ஒளி, அது என்னை தாக்குகிறது. அது வெறும் வெளிச்சம் அல்ல, என் நம்பிக்கை, நம்பிக்கையின் ஒளி. நம்பிக்கை ஒரு டிராகனுக்கு எதிராகவா? துணிச்சலா அல்லது முட்டாள்தனமா? பார்ப்போம். அது ஒரு பாடல். இந்த பள்ளத்தாக்கின் இதய துடிப்பிலிருந்து பிறந்த ஒரு மெல்லிசை. ஒரு பாடலா? ஆனால் ஒரு பள்ளத்தாக்கு எப்படி பாடலை சுமந்து செல்லும்? உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே அதன் குரலை கேட்க முடியும். மற்ற அனைவருக்கும் அது அமைதியாக, உயிரற்றதாக இருக்கிறது. அவள் கண்களை மூடிக்கொண்டு கேட்க தயாரானாள். காற்றில் மிதப்பது போல பாட்டியின் குரல் கேட்டது. நம்பிக்கையின் தாலாட்டு. அதன் மெல்லிசை மென்மையானது, ஆனால் தளராது. ஒவ்வொரு குறிப்பிலும் தைரியத்தை கொடுத்தது. பள்ளத்தாக்கில் டிராகனின் சீற்றம் அமைதிக்கு வழிவகுத்தது. அதன் மார்பில் நெருப்பு மிதமாக எரிந்தது. இரவில் மிதக்கும் பாடலால் மென்மையாக்கப்பட்ட ஒரு மென்மையான ஒளி. நினைவிலும் நம்பிக்கையிலும் பிறந்த இசை மிருகத்தையும் பெண்ணையும் ஒன்று சேர்த்தது. புயல் வீசி முடிந்தது. பள்ளத்தாக்கில் ஒளி படர்ந்தது. டிராகனின் செதில்கள் மின்னின. லியோராவின் பாடலின் குரல் பிரகாசமாக ஒலித்தது. பயத்தை அமைதியாகவும் இருளை நம்பிக்கையாகவும் மாற்றியது. நம்பிக்கையும் விடியலும் கலந்த ஒளியில் லியோரா மண்டியிட்டபடி ஒளிரும் பலிபீடத்தை சுற்றி டிராகன் அமைதியாக சுருண்டு தங்கக் கண்கள் மென்மையாகவும் காட்சி தந்தது. மற்றவர்கள் மௌனத்தை மட்டுமே கேட்ட இடத்தில் நீ நம்பிக்கையுடன் கேட்டதால் பள்ளத்தாக்கு உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்கும். எனக்கும் விடுதலை கிடைத்தது. நன்றி லியோரா. நான் இதை செய்து முடிப்பேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.
வலிமையும் நம்பிக்கையும் உடம்பில் அல்ல, ஒருவரின் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீ உனக்காக இங்கு வரவில்லை, பிறர்க்காக செய்யும் உதவி மிக சிறப்பானது. தங்க நிற ஒளியில் டிராகனின் உடல் மென்மையாக ஒளிர்கிறது. அதன் பக்கவாட்டிலிருந்து ஒரு ஒற்றை மின்னும் மரகத தங்க சேதில் பிரிந்து காற்றில் மிதந்து மாயாஜாலத்தால் பிரகாசிக்கிறது. லியோராவின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தது. அவளை நோக்கி நகரும்போது மெதுவாக மூச்சு திணறுகிறது. லியோரா ஒளிரும் மரகதத்தை கையில் எடுத்தாள். அதன் ஒளி அவளுடைய விதியை குறித்தது. டிராகன் அமைதியான ஒப்புதலுடன் பார்த்தது. இது இந்த கல் எனக்கானதா? வெறும் கல்லல்ல, உன் நம்பிக்கையின் பரிசு. அதை நன்றாக பாதுகாத்துக்கொள். அது உயிரை கூட திரும்ப கொடுக்கும் சக்தி வாய்ந்தது. உனக்கு ஒரு நாள் உதவும். அந்த கல் அவர்களுக்கு இடையே ஒளிர்கிறது. டிராகன் மற்றும் பெண் இருவரின் மீதும் ஒளி வீசுகிறது. டிராகனின் தனது சக்தியினால் லியோராவின் மாற்றாந்தாய் அறையில் படுத்திருப்பதையும் மார்பை பிடித்துக் கொண்டிருப்பதையும் அருகில் மங்கலாக ஒளிரும் கண்ணாடியையும் காட்டுகிறது. உன் மாற்றாந்தாய் செய்த ஏமாற்று வேலை ஆழமாக உள்ளது. அவள் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் நடித்து இந்த பள்ளத்தாக்கில் மட்டுமே வளரும் என்று சொல்லப்படும் ஒரு குணப்படுத்தும் மூலிகையை எடுத்து வருவதற்காக உன்னை ஒரு பொய்யான வேலையுடன் இங்கு அனுப்பியிருக்கிறாள். ஆனா அவங்க இறந்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க. அதோட என்னிடம் சத்தியம் வாங்கினாங்க. அவள் ஒருபோதும் உண்மையாக இல்லை. அந்த பள்ளத்தாக்குதான் அவளுடைய பொறி. அது என்னால் பாதுகாக்கப்படுவதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் நீ திரும்பி வருவதை அவள் விரும்பவில்லை. அப்படின்னா அவங்க இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நான் திரும்பி வருவதை அவங்க ஒருபோதும் விரும்பவில்லை. அவங்க என்னை கொல்ல நினைச்சிருக்காங்க. ஆமாம், அவளுடைய பொறாமை எல்லா ஒளியையும் விழுங்க முயற்சிக்கும் ஒரு விஷம். அவள் உன்னை இங்கே இரையாக அனுப்பினாள். பிறகு நான் அங்க திரும்பி போக முடியாது. அவங்க ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க. நான் சாகும் வரை அவங்க மீண்டும் முயற்சி செய்வாங்க. இல்லை லியோரா, நீ அவளை தனியாக எதிர்கொள்ள மாட்டாய். நான் இந்த பள்ளத்தாக்கை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறேன். ஆனால் இப்போது என் நெருப்பு எங்கு விழ வேண்டும் என்று எனக்கு புரிகிறது. நான் உனக்கு இதை உறுதியளிக்கிறேன். உனக்கு அம்மா என்று நடித்துக் கொண்டிருப்பவரை தோற்கடிக்க நான் உனக்கு உதவுவேன். அவளுடைய இருள் நம் கைகளால் முடிவுக்கு வருகிறது. லியோரா டிராகனின் முதுகில் ஏறிக்கொண்டாள். அவர்கள் எல்டோரியாவை நோக்கிச் சென்றனர். சூரிய ஒளி வீசிய வானம் அவர்களை அழைத்துச் சென்றது. நம்பிக்கை, தைரியம் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் சின்னங்கள். கீழே பள்ளத்தாக்கு புதிதாய் மலர்ந்து நம்பிக்கையால் பிரகாசித்தது. அவள் உறுதியுடன் முன்னோக்கி பார்த்தாள். தூரத்தில் பள்ளத்தாக்கில் அமைந்திருந்த எல்டோரியா அவர்களுக்காக காத்திருந்தது. தங்க ஒளியில் அதன் இறக்கைகள் மடிந்த நிலையில் டிராகன் எல்டோரியாவில் இறங்கியது. லியோரா அதன் முதுகில் உயரமாக அமர்ந்திருந்தால் கிராமவாசிகள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். என் நண்பர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் பள்ளத்தாக்கையும் அதை பாதுகாத்த டிராகனையும் கண்டு பயந்தீர்கள். நானும் அப்படித்தான் பயந்தேன். ஆனால் அங்கு நான் கண்டது வெறும் ஆபத்து அல்ல, அது உண்மை. இந்த பள்ளத்தாக்கு இனி இருளுக்கு சொந்தமானது அல்ல. இரவு முடிவற்றதாக தோன்றினாலும் ஒளி திரும்ப முடியும் என்று நம்பத் துணியும் நம் அனைவரின் நம்பிக்கைக்கு சொந்தமானது. என் குழந்தாய், நீ திரும்பி விட்டாய். பள்ளத்தாக்கு உன் மன உறுதியை உடைக்காது என்று எனக்கு தெரியும். அது முயற்சித்தது பாட்டி, ஆனால் நம்பிக்கை வலிமையானது. டிராகன் ஒருபோதும் நம் எதிரி அல்ல. பயம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் நாம் அதை தைரியமாக எதிர்கொள்ளும்போது நிழல்கள் கூட காவலர்களாக மாறலாம். நீ நம்பிக்கையுடன் அமைதியையும் கொண்டு வந்திருக்கிறாய். பாட்டி, நன்றி. உங்கள் பாடல், உங்கள் நம்பிக்கை எனக்கு வேறு எதுவும் இல்லாத போது இருளில் என்னை வழிநடத்தியது. நன்றி உங்கள் அனைவருக்கும்.
வானம் பிரகாசமாகவும் கதைகள் சொல்ல தயாராகவும் இருக்கும்போது நான் திரும்பி வருவேன். நான் உங்களை நேசிக்கிறேன் எப்போதும். என் செல்ல குழந்தை, நான் உனக்கு பாடலை மட்டுமே கொடுத்தேன். அதை சுமந்தது உன் தைரியம்தான். லியோரா கடைசியாக ஒருமுறை தனது பாட்டியையும் எல்டோரியாவின் சிரித்த முகங்களையும் நோக்கித் திரும்பினாள். டிராகனின் முதுகில் ஏறும்போது அவளுடைய சிவப்பு அங்கி மெதுவாக அசைந்தது. ஒளிரும் செதில் அவள் இதயத்தை நெருங்கி அழுத்தியது. டிராகன் தாழ்ந்து குனிந்தது. அதன் இறக்கைகள் மென்மையான கருணையுடன் விரிந்தன. அவள் விடைபெறும்போது அரவணைப்பும் நம்பிக்கையும் காற்றை நிரப்பின. ஒரு முடிவும் ஒரு தொடக்கமும் காற்றில் சுமந்து சென்றன. தங்க வானத்தின் வழியாக டிராகன் கருணையுடனும் சக்தியுடனும் உயர்ந்து லியோராவை மலையின் தொலைதூர கோட்டையை நோக்கி அழைத்துச் சென்றது. மேகங்கள் பிரிந்தன. சூரிய ஒளி உலகத்தை அரவணைப்பில் முடிசூட்டியது. பறவைகள் அவற்றின் விமானத்தில் இணைந்து வெற்றி மற்றும் திரும்புதலை பாடின. மேலும் முன்னாள் ஒரு புதிய விடியலின் வாக்குறுதி காத்திருந்தது. வல்மீமிக்க டிராகன் கோட்டையின் முன் தரை இறங்கியது. லியோரா அதன் முதுகில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். மாற்றாந்தாய் முகம் அவநம்பிக்கையால் இருண்டு கிடந்தது. மன்னர் பிரமிப்புடன் பார்த்தார். லியோரா, என் குழந்தையே, நீ உயிருடன் திரும்பி வந்து விட்டாயா? ஆமாம் அப்பா, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை நான் இப்போது சொல்லப் போகிறேன். அந்த கல், அதிலிருந்து வரும் வெளிச்சம், அது என்ன? அப்பா, அது நம்பிக்கைக்கான பரிசு. பொறாமையால் ஒருபோதும் அழிக்க முடியாத ஒளி. ஒளிரும் கல்லின் சக்தியால் மாற்றாந்தாய் செய்த வஞ்சகம் அனைவருக்கும் முன்பாக வெளிப்பட்டது. மன்னர் திகைத்து போய் பார்த்தார். இறுதியில் உண்மை வென்றது. அப்பா, இது நீங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச உண்மை. அவங்க என்னை அழிக்கவே பள்ளத்தாக்குக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய நோய் ஒரு பொய். அவங்க இதயம் பொறாமையால் ஆனது. போதும், உன் பொய்கள் இத்துடன் முடிந்துவிட்டன. நீ இந்த ராஜ்யத்தை ஏமாற்றி என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து என் சொந்த மகளுக்கு தீங்கு செய்ய முயன்றிருக்கிறாய். இல்லை, உங்களுக்கு புரியல. அவள் சொல்வது உண்மை இல்லை. அந்த பொண்ணு டிராகனை மாயவித்தை செய்து இப்போது என்னை பற்றி தேவையில்லாமல் குறை சொல்கிறாள். அவள்தான் ஆபத்து, நான் இல்ல. நிறுத்து. உன்னால் ஒருபோதும் பெற முடியாத அவளுடைய ஒளி, அவளுடைய இதயம், அவளுடைய தைரியம், அதை அழிக்க வஞ்சகத்தையும் பொறாமையையும் பயன்படுத்தி இருக்கிறாய். காவலாளிகளே, அவளை அழைத்துச் செல்லுங்கள். மாற்றாந்தாய் முகமூடி உடைந்து அவளது அழகு சூனிய சக்தியாக மாறி, அவளது வடிவம் ஒரு சூனியக்காரியாக மாற, அவளுடைய குரல் ஆழமாகிறது. கோபமும் கசப்பும் எதிரொலிக்கிறது. முட்டாள்களே, என்னை ஒதுக்கித் தள்ளிவிடலாம் என்று நினைத்தீர்களா? இந்த ராஜ்யத்தை நான் தான் உருவாக்கினேன். அதன் அழகு, அதன் கிரீடம், அதன் மகிமைக்கு நான் மட்டுமே தகுதியானவள். அந்த பரிதாபகரமான பெண் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் திருடிவிட்டாள். அவளுடைய ஒளி, அவளுடைய வசீகரம், அவளுடைய இடம் நான் மறக்க மாட்டேன். என்னுடைய இந்த அழகு அழிந்து போகும் என்றால் எல்லா ஒளியும் அழிந்து போகட்டும். போதும், பொறாமையின் சிருஷ்டி. உன் இருள் இங்கே முடிகிறது. வஞ்சியே, விலகிவிடு. உன் பேராசை இன்றுடன் அழிந்து போகட்டும். டிராகனின் கர்ஜனை வானத்தை உலுக்கியது. அதே நேரத்தில் இருண்ட மந்திரத்தால் மூடப்பட்ட சூனியக்காரியின் கோபம் கூர்மையுடன் பதிலளித்தது. ஒளியும் இருளும் நடனமாடி சூரிய அஸ்தமனத்தை சக்தியின் தீப்பொறிகளால் வரைந்தன. கீழே நம்பிக்கையும் வெறுப்பும் மேகங்களுக்கிடையே தங்கள் இறுதிப் போரை நடத்துவதை மக்கள் பிரமிப்புடனும் பயத்துடனும் பார்த்தார்கள். எரியும் வானத்தின் கீழே லியோரா, ராஜா மற்றும் சில்வாராமர்கள் பயத்துடன் பார்த்தார்கள். டிராகனும் சூனியக்காரியும் போராடும் போது நெருக்கும் பச்சை மின்னலும் வானத்தை கீழ்த்தெறிந்தன. காற்று நடுங்கியது. மேகங்கள் சுடர்விட்டன. பயந்த முகங்களில் நிழல்கள் நடனமாடின. பெண்ணே, நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிறியா? உன் வெளிச்சம் என்ன மிஞ்சிடுன்னு நினைக்கிறியா? நான் விழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா உன் விலை மதிப்பற்ற நம்பிக்கையை அழித்து விடுவேன்.
உன் டிராகன் உன்னை காப்பாற்றுமான்னு இப்ப பார்ப்போம். சூனியக்காரி தனது மந்திரத்தை நேராக லியோராவை நோக்கி குறிவைத்தாள். ஆனால் அந்த தாக்குதல் அவளை அடையும் முன் வலிமை மிக்க டிராகன் நடுவில் வர அதன் மார்பில் மோதி அதன் செதில்கள் வழியாக எரிந்தது. டிராகன் வலியால் கர்ஜித்தது. வானம் நெருப்பாலும் துக்கத்தாலும் சுடர்விடும் போது லியோராவை மரத்தால் பாதுகாத்தது. இறுதி மூச்சை இழுத்துக்கொண்டு வலிமை மிக்க டிராகன் மீண்டும் எழுந்தது. மங்கலான கண்களில் நெருப்பு எரிந்தது. அதன் கடைசி பலத்தையும் வரவழைத்து அது வானத்தை பிளக்கும் ஒரு சுடரை கட்டவிழ்த்து சூனியக்காரியின் அலறல் நெருப்பு மற்றும் மந்திர புயலிலும் எதிரொலித்தது. அவளுடைய இருள் எரிந்து மறைந்தது. அந்த பெரிய டிராகன் பூமியில் அசையாமல் கிடந்தது. அதன் வலிமை மங்கியது. லியோரா அதன் இருண்ட செதில்களில் தன்னை அழுத்திக் கொண்டாள். கண்ணீர் அவள் முகத்தில் வழிந்தது. அவளுடைய அழுகை பள்ளத்தாக்கில் மெதுவாக எதிரொலித்தன. துக்கத்தையும் நன்றியையும் சுமந்து சென்றன. இல்லை, தயவு செய்து நீங்கள் என்னை விட்டு பிரியக்கூடாது. நாம் ஒன்றாக விடியலை பார்ப்போம் என்று நீங்கள் உறுதியளித்தீர்கள். வேறு யாராலும் முடியாத போது நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். லியோராவின் கண்ணீர் டிராகனின் அசைவற்ற இதயத்தில் விழுந்தபோது காற்றில் ஒரு மென்மையான ஒளி மின்னியது. அவள் முன் டிராகனின் ஆவி தோன்றியது. அதன் குரல் அப்பாலிருந்து மரகதக்கல் இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று மாயை மெதுவாக பேசியது. கண்ணங்களில் கண்ணீருடனும் இதயத்தில் நம்பிக்கையுடனும் லியோரா விழுந்த டிராகனின் முன் நின்றாள். மேகங்கள் வழியாக தங்க ஒளி ஊடுருவிய போது மரகதக்கல் கைகளில் பிரகாசித்தது. துக்கம் இருந்த இடத்தில் அவளுடைய தைரியம் பிரகாசித்தது. லியோரா ஒளிரும் மரகத கல்லை டிராகனின் இதயத்தில் வைத்தாள். அதன் செதில்களில் தங்க ஒளி பரவியது. துக்கம் இருந்த இடத்தில் நம்பிக்கை கிளர்ந்தெழுந்தது. ஒளி மற்றும் தைரியத்திலிருந்து உயிர் திரும்பியது. வலிமை மிக்க டிராகன் மீண்டும் ஒருமுறை உயர்ந்தது. அதன் இறக்கைகள் தங்க வானத்தை நோக்கி நீண்டன. அதன் அருகில் லியோரா நின்றாள். அவளுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. சில்வரா மக்கள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை உயிர் பிழைத்தது. நீ உண்மையிலேயே திரும்பி வந்து விட்டாய். நீ எப்போதும் உன் வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறாய். தங்க வானத்தின் கீழ் டிராகன் மீண்டும் ஒருமுறை அதன் வலிமையான இறக்கைகளை விரித்தது. லியோரா அதன் முதுகில் பெருமையுடன் அமர்ந்தாள். அவளுடைய இதயம் நம்பிக்கையால் ஒளிர்ந்தது. கிராமவாசிகள் கையசைத்து சூரிய ஒளி நிலத்தை நனைத்தபோது அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி உயர்ந்தனர். அங்கு தைரியமும் கருணையும் என்றென்றும் அவர்களின் பயணத்தை வழிநடத்தும். ஒளிரும் ராஜ்யத்திற்கு மேலே லியோராவும் டிராகனும் ஒன்றாக வானில் பறந்தனர். கீழே மக்கள் ஆரவாரம் செய்தனர். அரண்மனை கோபுரங்களில் சூரிய ஒளி நடனமாடியது. அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. பயத்தில் தொடங்கியது தைரியத்தில் முடிந்தது. சில்வாராவின் வானத்தில் அவர்களின் கதை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒளி, அன்பு மற்றும் நம்பிக்கையின் வெற்றி கதை இது.